ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. யூஜிடிஆர்பிக்காக தான் இதுவும். இது வந்து சிலபஸோட செகண்ட் டாபிக், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் அண்ட் தீட்டா, காஸ் அண்ட் தீட்டா, டன் அண்ட் தீட்டா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் இதுவும் பார்க்க போகிறோம். எல்லாமே ஷார்ட்கட் தான், ஃபுல் ஃபார்முலாலாம் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸு. காசாக இருந்தால் அதோடைய குறியீடுகள் எப்போவுமே ஆடோ ஈவனோ அடுக்கு குறியீடுகள் ப்ளஸ் மைனஸ்னு வரும். அதுவே சைனாக இருந்தால் ஈவனாக இருந்தால் அடுக்கு பிரச்சனை இல்லை. அதுவே அடுக்கு ஆடாக இருந்தால் I² = -1 இருக்குன்னு இல்லையா, அதனால் அதோடைய குறியீடுகள் மட்டும் மாறும். அதை எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை n 3 அல்லது 7 இருந்துச்சுனாக்கி மொத்த டேர்ம் எப்பவும் போல் கண்டுபிடிக்கணும், எப்பவும் போல் சால்வ் பண்ணணும். மொத்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸை ஆட் பண்ணிக்கிடணும். அப்படி இல்லையா, ப்ளஸில் ஆரம்பிக்கிறத ஃபஸ்ட்லேயே நீங்கள் மைனஸில் ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ணாலும் குறியீடுகள் மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஈவனாக இருந்தால் சேம் ப்ளஸ் மைனஸ் தான். ஆடாக இருந்தால் மட்டும் I² வேல்யூவை பொறுத்து மாறும். அதாவது 3, 7 அந்த மாதிரினா. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்போவுமே காசுக்கு 2n - 1 தான். அடுக்கு ஆடாக இருக்கும் ஈவனாக இருக்கும் பிரச்சனையே இல்லை. அதுவே சைனுக்கு பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்தால் 2n - 1 தான். ஈவனாக இருந்தால் எக்ஸ்ட்ராவை ஒரு காஸ் தீட்டாவால் பெருக்கிக்கிடணும். அதாவது 2n - 1 × காஸ் தீட்டா. அதுவே லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்தால் n காஸ் தீட்டா. ஓகேவா, அதாவது எக்ஸாம்பிள் காஸ் பவர் 7 தீட்டான்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டினில். அப்போ லாஸ்ட் டேர்ம் என்னென்னா 7 இருந்துச்சுல n, ஸோ 7 காஸ் தீட்டா. அதுதான் லாஸ்ட் டேர்மாக இருக்கும். அதுவே ஈவனாக இருந்தால் லாஸ்ட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அது எப்போவுமே ஒன்று தான். ஆனால் +1 -1ங்கிறது பிளேஸை பொறுத்து மாறும். அதாவது டோட்டல் உறுப்பு 3 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஆரம்பிப்போம் இல்லையா, ஸோ செகண்ட் மைனஸ், தேர்டு ப்ளஸ், அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுவே டோட்டல் 4 உறுப்பு இருந்துச்சுனாக்கி +, இது 4வது உறுப்பாக வரும் இல்லையா, கான்ஸ்டன்ட் டேர்ம்னாலே லாஸ்ட்டு தானே. ஸோ அப்போ இது வந்து மைனஸாக மாறிடும். அதை பொறுத்து. ஆனால் மற்றபடி ஈவனாக இருந்தால் ஆல்வேஸ் ஒன்று தான். அதுவே ஆடாக இருந்தால் n காஸ் தீட்டா. அதுவே சைனில் பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்தால் n சைன் தீட்டா தான். ஆனால் ஈவனாக இருந்தால் மேலே பார்த்த மாதிரி தான், 2n பவர் n - 1 பக்கத்தில் காஸ் தீட்டா பெருக்கெல்லாம் வந்த மாதிரி இங்கேயும் n சைன் தீட்டா × காஸ் தீட்டா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட். என்னொன்று நீங்கள் ஒன்றே தெரிஞ்சுக்கிடணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டாக்கு மட்டும்தான் ஈவன் வரும்போச்சு கான்ஸ்டன்ட் வரும். சைன் தீட்டாக்கு அடுக்கு ஈவனாக இருந்தால் கான்ஸ்டன்ட் வராது. அது ஏங்கிறத நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டாவில் தீட்டாக்கு 0 வேல்யூ போடுங்க. காஸ் 0 1 தானே, ஸோ கான்ஸ்டன்ட் 1 வரும். அதுவே சைன் தீட்டாவில் தீட்டாக்கு 0 போடுங்க. சைன் 0 0, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வராது. அதனால நம்ம மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 4ன்னு கண்டுபிடிச்சா இங்கே 4வது உறுப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஆனால் இங்கே 4வது உறுப்பு வராது. மொத்தமே 3 உறுப்பு தான் இருக்கும். காணாக்குறைக்கு எல்லா உறுப்புமே இந்த காஸ் தீட்டாவால் பெருக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஒன்று மொத்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே காஸ் தீட்டா இருக்கும், இல்லைன்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் காஸ் தீட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இன்னும் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். வேல்யூ ஆஃப் காஸ் 5 தீட்டா கேட்டிருக்காங்க. இது PGTRB 2012 கேட்டது. ஓகேவா, இப்போ இது நீங்கள் ஃபுல்லெல்லாம் உட்காந்து எழுத வேண்டாம். நம்ம ஒரு 3 பேசிக்காக ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம்ல, அதை மட்டும் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா காணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள், என்னோட வேல்யூ 5 இருக்குது. என்னோட வேல்யூ 5 இருக்குது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் 2n - 1, அப்போ 2 5 - 1, அப்போ 2 4 என்னது 32. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 32 இருக்கான்னு பாருங்கள். சார் 2 வந்து 60, அப்போ 16 இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் 16 இருக்கா, இதில் மட்டும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டாவது குறியீடுகள் +, தான் வரணும். ஏன்னா இது வந்து காஸ் +, ஆனால் இங்கே வந்து தப்பாக இருக்கா, அப்போ இந்த செகண்ட் டேர்மையும் வெட்டிடலாம். இங்கே பாருங்கள் +, இங்கே மைனஸ் வந்துட்டு, ஸோ இதையும் வெட்டிடலாம். இப்படி எலிமினேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் நீங்களே பாருங்கள், இதில் +, இருக்கும். கடைசி டேர்ம் நம்ம என்ன சொன்னோம், n காஸ் தீட்டா. இங்கே n வந்து 5, அப்போ 5 காஸ் தீட்டா. கரெக்டாக இருக்கா? குறியீடுகளும் நம்ம பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் டேர்மும் பார்த்துட்டோம், லாஸ்ட் டேர்மும் பார்த்துட்டோம். முடிஞ்சு இதான் ஆன்சர். நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காஸ் அண்ட் தீட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது காஸ் அண்ட் தீட்டாவை விரிவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம், 2n - 1 இல்லையா. அப்போ எங்கே 2n - 1 வருது பாருங்கள், பியும் டியும் தான். அப்போ ஏயும் சியும் கேன்சல் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உறுப்பு வந்து எப்பவுமே இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இதில் பாருங்கள், காஸ் 5 தீட்டாவா, அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் பவர் 5 தீட்டான்னு ஆரம்பிக்கும். செகண்ட் டேர்ம் 2 குறைஞ்சிரும், காஸ் கியூப் தீட்டான்னு இருக்கும், அப்புறம் காஸ் தீட்டான்னு மாறும். இதுதான் பேசிக் எல்லாத்துலேயும். ஓகேவா, இதையும் நீங்கள் அடுக்கையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ அடுக்கு இதில் எப்படி கண்டுபிடிக்கணும், காஸ் பவர் n தீட்டா தான் இல்லையா, காஸ் n தீட்டா, அப்போ காஸ் பவர் n தீட்டா தான் ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும். ஸோ ஆன்சர் இதுதான், இது கிடையாது, இதுதான்.
ஸோ இது ஃபஸ்ட்டு வெட்டிட்டோம், இது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் n-1 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. மூணுமே கேன்சல் ஆகிரும். இதுதான் ஆன்சர். நமக்கு பேசிக்காகவே தெரியும் 2n-1 தானே. அப்புறம் டேர்ம் படி பார்த்தோன்னா காஸ் n தீட்டானா காஸ் பவர் n தீட்டா தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அது வி தான் ஆன்சர். தேர்டு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் sin 3 தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin தீட்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, sin 3 தீட்டாவை நம்ம இப்போ sin தீட்டா ஃபார்மில் எழுதணுன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 2n-1 இல்லையா? அப்போ 2 3 - 1 அப்படின்னா இது வந்து 2 ஆயிரும். அப்போ 4, ஓகேவா? 4. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி போடுவோம்? டேர்ம் 3 இருந்துச்சுன்னா sin கியூப் தீட்டா தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதுதான் செகண்ட் டேர்ம் கொண்டு சைன் தீட்டான்னு மாறும், ஓகேவா? இப்போ ப்ளஸ்னால் ரெண்டாவது மைனஸ் போடுவோமா? மைனஸ். இப்போ வந்துட்டு லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம்? n சைன் தீட்டா. இங்கே n என்னது? 3. அப்போ 3 சைன் தீட்டா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 2n-1, லாஸ்ட் டேர்முக்கு n சைன் தீட்டா. இதை போட்டுருவோமா? இதுதான் ஆன்சர். ஆனால் நீங்கள் இப்போ முக்கியமாக என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ ஆடாக இருக்குது. ஆடாக இருந்தால் என்ன சொன்னோம்? ஆடாக இருந்தால் ஐ ஸ்கோரோட வேல்யூவை பொறுத்து -1 வரும்னு சொல்லியிருந்தோமா? அப்போது ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் தானே. அப்போது இதோடைய மொத்த டேர்மையும் ஒரு மைனஸால் பெருக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளஸில் ஆரம்பிச்சது மைனஸில் ஆரம்பிச்சிருங்க. இப்போ மைனஸால் பெருக்கினா இது -4 வருமா? -4 சைன் கியூப் தீட்டா +3 sin தீட்டா. அப்போ ப்ளஸில் இருக்கிறது தானே ஃபஸ்ட் எழுதும். ஸோ 3 sin தீட்டா -4 sin கியூப் தீட்டா. இதுதான் ஆன்சர். நம்மளை குழப்பறதுக்காகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்று நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதில் வந்து சிம்பிள் மாறாமே இருக்கும். நம்ம வந்துட்டு சைன் ஆடாக இருந்தால் கண்டிப்பாக சிம்பிள் செக் பண்ணணும், ஓகேவா? ஸோ மைனஸ் வரும், அதனால மைனஸால் பெருக்கியிருக்கும். ப்ளஸ் டேர்ம் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது போட்டிருக்கோம். மைனஸ் வந்து ரெண்டாவது தானே போடுவோம். ஸோ இது இங்கே வந்திருக்கு. அவ்வளோதான். இது லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இது இந்த மாதிரி தான் டேரெக்டாக கேட்காம ஒரு மாதிரி சுற்றி ஒழிச்சு கேட்ட மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டர்ன் அண்ட் தீட்டா விரிவாக்கத்தில் டர்ன் தீட்டாவோட ஒற்றைப்படை அடுக்குகளோட உறுப்புகள் எங்கே வரும்? அதாவது பகுதியில் வருமா தொகுதியில் வருமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டர்ன் தீட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ டர்ன் என் தீட்டா நீங்கள் போட்டிங்கன்னா டர்ன் தீட்டா நமக்கு தெரியும் இல்லையா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இந்த மாதிரி தான் வரும், ஓகேவா? இப்போ சைனுக்கு வந்துட்டு ஒரு ஐ இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து சைனோட வேல்யூ ஆல்வேஸ் மேலே நம்ம போடும்போது ஒற்றைப்படையில் தான் போடுவோம். அதை காசுக்கு வந்துட்டு ரெட்டைப்படையில் தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு? ஒற்றைப்படை எங்கே வரும்னு கேட்டிருக்கு. அப்போ ஒற்றைப்படை தொகுதியில் தான் வரும் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து நியூமரேட்டரில் மட்டும்தான். அப்போ ஏ தான் ஆன்சர். நம்ம வந்து இந்த ஃபார்முலா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து பாஸ்கலில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எழுதுவோம். ஒரு 5 வேல்யூ பாஸ்கல்லே இருக்குமா? நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 0th பிளேஸில் உள்ளது கீழேயும், அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறத மேலேயும் போட்டிருப்போம். அடுத்தது 0 1 2 2ல் இருக்கிறது கீழே போடுவோம், 5ல் இருக்கிறது கீழே போடுவோம். ஆனால் இந்த ரெண்டையும் மேலே போடுவோம் இல்லையா? அதுக்கு அடுத்து என்ன? ஒற்றைப்படையில் வரது எல்லாத்தையும் மேலே போடுவோம், இரட்டைப்படையில் வரதெல்லாம் கீழே போடுவோம். நமக்கு ஒற்றைப்படை எங்கே வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பகுதியில் தான் தொகுதியில் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து நியூமரேட்டர். இது லாஸ்ட் இயரில் யூஜிடிஆர்பியில் கேட்டது. கடைசியாக இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. அதாவது டிவைடரில் சைன் தீட்டாவும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பயப்படண்டா. sin 6 தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டாவை பார்த்தீங்கன்னா போதும். 6 தீட்டா இந்த கொஸ்டின் பாருங்கள். sin 6 தீட்டாவா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் sin பவர் 6 தீட்டாவில் இருக்கும், ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒன்று ஃபுல்லாக சைன் தீட்டாவை மாற்றிருப்பாங்க, இல்லைனா ஃபுல்லாக காஸ் தீட்டாவை மாற்றிருப்பாங்க, ஓகேவா? ரெண்டு மிங்கிள்டாகி மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் sin 6 தீட்டாவை பாருங்கள். 6 வந்து ஈவன் டைம். ஈவனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு காஸ் தீட்டா ஆட் ஆகி வரும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஒரு காசு இருக்கணும். எங்கே காசு இல்லாமல் இருக்கோ அது அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காசு இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்த பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் என்ன? இதில் நீங்கள் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் எல்லாத்துலேயும் வரணும் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ஓகே, ப்ளஸ் மைனஸ். ஸோ இது தன்னாலே அடிபட்டு போயிடும். அப்புறம் பாருங்கள், சைன் சி வந்துட்டு ஃபுல்லாமே சைனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி வரவே வராது. ஒன்று சைனும் காசும் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணால் காசாக தான் வரும், இப்படி சைனாக வராது. ஸோ இதுவும் தப்பு தான். இப்போ இதையும் தான் ஆன்சராக நமக்கு வருது, ஓகேவா? ரெண்டுமே இதில் ஆன்சர் தான். பாருங்கள், 2 காஸ் தீட்டாவையும் உள்ளே கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நமக்கு என்னென்னு பாருங்கள், 6 அப்போனா 2 power 5ஓட வேல்யூ 32.
32 தான் ரெண்டுலேயுமே இருக்குது பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 16 கூட பெருக்குனா 32 தான். ஸோ ரெண்டும் கரெக்டு தான். ரெண்டாவது அடுக்கை செக் பண்ணுங்கள். அடுக்கு ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆனதுனால இங்கே சைன் 5 தீட்டா மாதிரி சும்மா நினச்சிக்கோங்க. அப்போது 5 தான் பெரிய அடுக்காக அதில் இருக்கும். ஓகேவா? இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 5 வந்துடும். இங்கேயும் 5 தான் இருக்குது. ரெண்டுமே சேம் டேர்ம் தான். இங்கே வந்து 2 cos தீட்டாவை காமனாக எடுத்திருக்காங்க, இங்கே எடுக்கலை. நமக்கு எக்ஸ்பேன்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணது தான் ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி 2 வரும்போது இது வந்து காமனாக எடுத்துருக்காங்களா, இது தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்ல. ஸோ இது கிடையாது, இதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.